ரியாக்ஷன் பண்ணாலுமே எங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் கஷ்டமாக இருந்துச்சு, எதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும் இந்த ஒரு இதுக்காக அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். ஆனால் பிச்சைக்காரன் வேற சேனல் ப்ரோ, இது வேற. நாகார்ஜுனாவுக்கு என்ன ரோல்? அதில் எப்பவும் போல் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே வராரு. ஸோ நல்லா இருக்கு படம், பார்த்தா தான் இதுக்கு பிறகு ஹீரோ இல்லைனா நாகார்ஜுனா? இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாமே வருது. அட்வென்ச்சர், த்ரில்லர், இட்ஸ் ஸோ ஹாட். இட்ஸ் ஜஸ்ட் ஹாட் காஃபி. ஓ நோ, ஓ ஏ, ஓ எஸ், தேங்க் யூ. கலாய்க்கிற மாதிரி ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இன்வால்வ் ஆகிட்டேன் ப்ரோ. அந்த 10 இன்சைடே போயிட்டேன் ப்ரோ. நான் எல்லாம் உண்மையாக கூஸ் பம்ப்ஸாக இருந்தது ஆக்சுவலாக சொல்ல போனால். நாங்கள் வந்துட்டு இது கலாய்க்கிற மாதிரிலாம் சொல்ல, ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இவன் வந்திருக்கோம். படம் பயங்கரமாக இருக்குது. தனுஷ் ஃபேன் ப்ரோ. 3 மணி நேரம் ஓடுது, லேக் ஆகுது. லேக்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு இந்த ஆக்ஷன், இந்த பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இப்போ ஒரு கேள்விக்கான பதில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்லேயே ஆக்டிங்லேயே காமிச்சிடுறாங்க. நாகார்ஜுனா ஆக்டிங் சூப்பராக இருக்குண்ணா, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. சரி, ஒரு டைம் கடைசி நாகார்ஜுனா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், எல்லோரும் ட்ராவல் ஆகிறாங்க. 3 மணி நேரம் ஓடின மாதிரியே தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். நாகார்ஜுனா ரோல் என்ன? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோடைய ரோலுமே எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே கிளாப் பண்ணிகிட்டே இருந்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பிடிச்ச சீன் என்ன? நாய் சீனு ப்ரோ, நாய்க்காக நிறைய சீன் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரியல ப்ரோ. பிச்சைக்காரன் படம் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் பிச்சைக்காரன் வேற சேனல் ப்ரோ, இது வேற. சம்மந்தம் கிடையாது, வேற அப்படியே அந்த கேரக்டர் கொடுத்து அதில் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடிச்சிருந்தார். ரியாக்ஷன் பண்ணாலுமே எங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் கஷ்டமாக இருந்துச்சு, எதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும் இந்த ஒரு இதுக்காக அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. லேக்லாம் எதுவுமே இல்லைண்ணா. யாருன்னா அப்படி சொன்னால் 3 hours தான். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்கேம் பற்றி தான் கதை, பட் சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை. அது பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனி சார் அவங்க அம்மாக்காக இது பண்ணுவார். இது வந்து பர்சனலாக அவருக்காக பண்ணுறது. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நான் சொல்ல மாட்டேன் கதை, நீங்களே அப்போ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிஎஸ்பி சார் நல்லா தான், பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு, மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டு தான் கொஞ்சம் ஓகே. அது ஒரு பாட்டு ஃபஸ்ட்டே வைரலானதுனால நல்லா இருந்துச்சு. தெரியும் மற்ற உள்ளே இருக்கிறதுமே தனுஷ் வாய்ஸில் இருக்க நிறைய மற்ற பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கேட்டிங்கன்னா மற்றபடி தெரியும். ப்ளஸ் சொன்னீங்க, மைனஸ் ஒன்றுமே இல்லையா? நான் அது நீங்கள் வந்து தனுஷ் ஃபேன் கிட்ட கேட்கக்கூடாது, மற்றவங்க யாருக்குன்னா போய் கேட்கணும் மைனஸ். எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியல. நிறைய காமெடிஸ் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்டாக தனுஷ் படத்தில் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷனாக கூட நமக்கு காமெடியாக இருக்கும். இதில் காமெடி பற்றி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷனு அந்த மாதிரி தான், சஸ்பென்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம பார்க்குற கண்ணோட்டம்லாம் மாறிடுச்சு படத்தில். ஸோ இம்பார்ட்டன்ட் தான் லைஃபோட, எதுக்கு ஓடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான், ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ரிலேட்டட் தான் படம். நாகார்ஜுனாவுக்கு என்ன ரோல்? அதில் எப்பவும் போல் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே வராரு. ஸோ நல்லா இருக்கு படம், பார்த்தா தான் இதுக்கு பிறகு ஹீரோ இல்லைனா நாகார்ஜுனா? இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர். தனுஷ் ஆக்டிங் தானே, தனுஷ் கோஸ் தான், ஃபேன்ஸ் தான். ஆமாம், கதை இருக்குது கரெக்டாக. நாகார்ஜுனா என்ன ரோல்? நாகார்ஜுனா சைடு அவருக்கு என்ன ரோல் தெரியலண்ணா. சனோஜினி பாருடா, தெரியலண்ணா. தெரியல. படம் நல்லா இருக்கா? படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நாகார்ஜுன ஆக்டிங் நல்லா இருக்கு. கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. அது அவர் கூலியில் இருக்காடு, சூப்பராக இருந்துச்சு. மெயினாக என்ன சொல்கிறாங்க, கதை என்ன சொல்ல வராங்க ப்ரோ? கதைப்படி பார்த்தா அது எப்பயும் போல் தான் ப்ரோ, இந்த பினாமி வச்சு. ஆனால் நியூவாக வந்து ஒரு பிச்சைக்கான பினாமி வச்சு நடக்க தான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு எப்பயும் போல், நல்லா இருந்துச்சு. மெயினாக பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ சாங் ப்ரோ, சாங் ஒரு
சாங்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் ஆடணும் போயிட்டு. ஏன்னா சாங் ஒன்றும் வெளியே வந்த மாதிரி தெரியல அவ்வளோவா. சாங் செகண்ட் ஹாஃப் தான், ஒரு சாங் தான் இருக்குது. ஓகே. 2 சாங் இருக்கு. நல்லா இருந்துச்சு bro படம் பார்க்கணும். ஏன்னா படம் வந்துட்டு 3 மணி நேரம் காமிச்சிருக்காங்க. லேக் ஆகுது இங்கே. இல்லை லேக்லாம் பெருசாக எதுவும் தெரியல. அப்படி லாகே ஆகல சுத்தமாக. நல்லா இருந்துச்சு. லேக் நார்மலாக போகிற சூப்பர் படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு bro. ஓவரால் டென்னுக்கு எவ்வளோ தரலாம்? 8 கொடுக்கலாம். 8 ப்ரோ. நீங்கள் 7.5 கொடுக்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்ததுண்ணா. என்னப்பா சொல்ல வராங்க மெயினாக பிச்சைக்காரங்களை சும்மா ட்ரீட் பண்ணக்கூடாது, அதான் சொல்ல வராங்க. அவங்களும் மனுஷங்க தான். மெயினாக பிடிச்ச விஷயம் என்ன? அதில் பிடிச்ச விஷயம்னா நைட்டு சைனியாவா அவங்க பேர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். விஷயம்னா எனக்கு வரலண்ணா. இருக்காங்க. மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சோஷியல் மெசேஜ் நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கும். நம்ம டெய்லி பேசிஸில் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த விஷயத்தை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்றத. ஸோ எல்லாருக்குமே புரியும். இனிமேல் எல்லாரும் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாகார்ஜுனா என்ன நாகராஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அது அவர் கரெக்டாக அந்த ரோல் பண்ணியிருக்காரு. தென் ஹீரோயினும் அவங்களோட கரெக்டான ரோல் பண்ணியிருக்காங்க. மூவி பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். படத்துல ப்ளஸ் சொல்லிட்டாங்க, மைனஸ் சொன்னா என்ன மேம் சொல்லுங்க? லேக் இருக்குது சார், நிறைய லேக் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றது என்னோட விஷயம். கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு நல்ல விஷயம் போயிட்டு விறுவிறுப்பாக போச்சு. அதை முன்னாடியே வச்சுருந்தா ஹோல் மூவிலையுமே அதை கொடுத்துருந்தா மேபி நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் மூவி. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேக் ஆகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நம்ம இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய லேக் இருந்தது. ஆஃப்டர் நம்ம கிளைமேக்ஸில் முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு நல்ல சீன் இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் அதெல்லாம் மிடிலே கொடுத்துருந்தா இன்னும் மூவி நிறைய பேர் இன்னும் லைக் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட விஷயம். பார்க்கலாம், நல்லா இருக்கு சார். சோஷியல் மெசேஜ் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன மேம் சொல்லுங்க? இல்லை நல்லா தான் இருக்குது சாமி, பார்க்க நல்லா இருக்கு. நாகார்ஜுனாவுக்கு ஒரு என்ன ரோல் வருது? இல்லை நாங்கள் டிஎம்ஏ பார்க்குறோம். டிஎம் தனுஷோட ஆக்டிங் எனக்கு பிச்சைக்கார ரோல் போட்டுருக்காங்க. பிச்சைக்கார படம் இது ஒன்றா? இல்லைண்ணா, அந்த படம் வேற, இந்த படம் வேற. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. நாகார்ஜுனா ரோல் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. 3 மணி நேரம் போது படம் புரியுதா? புரியுது. தேங்க்ஸ். பயங்கரம் தான் ப்ரோ. என்ன ப்ரோ மைனஸ் சொல்லுங்க? மைனஸ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. தலைமை படம்னாலே மஜா தான் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ படம். மெயினாக என்ன சொல்ல வராங்க? மெயினாக வந்து பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணோம், பணம் இருந்தால் வந்து தைரியம்லாம் இருக்கக்கூடாதுன்ற தெளிவாக சொல்கிறான் ப்ரோ படத்தில். வந்து பார்க்கலாம், படம் சூப்பர் சூப்பர் சூப்பர்.